எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. வெயிலின் தாக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் 100லிருந்து 103, 104 டிகிரி வரைக்கும் வந்துருச்சு. ஆகவே உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள காவலோடு இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். நல்ல குளிர்ந்த பானங்களை குடிப்பதை விட நல்ல மோர், இதுபடி சுகாதாரமான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கொஞ்ச நேரம் உங்களை திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. Let's turn our Bible to the book of Ephesians. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். சொல்லும் போதே வாசிக்க வேணாமா? 11லிருந்து 13 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப நாட்களா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாகவே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஹலோ, நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலையில உச்சத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? சொன்னா கோபம் வருது. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. இந்த 3 வசனங்களை நமக்கு இன்னும் தெரியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இனிமேலாவது இந்த வசனத்தை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க. பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் போராடுவதற்கு இது உதவியாக இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனமும் நம்ம விட மாட்டேங்குது, பிசாசு நம்மளை விட மாட்டேங்கிறான். அப்படிதானே? இந்த வசனமும் நம்மளை விட மாட்டேங்குது, பிசாசு முக்கியமாக என்னை விட மாட்டேங்குது. போராடுது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. யாராவது போராட்டம் இல்லாத சுதந்திரமாய் ஜீவிக்கிற யாராவது ஒரு நபர் இருக்கிறீர்களா? ஹலோ, உங்களுடைய பொன்னான கரங்களை நான் காண விரும்புகிறேன். ஒருவேளை குழந்தைகளா கூட அதுமே போராடுது. ஏன்டா வெயில் எங்களை போட்டு இப்படி வாட்டுறீங்க? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்களை காலையில் கூட தூங்க விட மாட்டேங்கிறீங்க. ஆராதனைன்ற பேரில் காலையில் எழுப்பி இப்படி தட்டி பவுடர்லாம் தூங்கிக்கிட்டே பவுடர் அடிக்கிறாங்க. அடித்து இடித்து பவுடர் அடித்து மைய போட்டு ட்ரெஸ்ஸை உடுத்தி கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்கிறோம். அது நினைக்கும் குழந்தை, அடா பாவிகளா, எனக்கு வேற யாரும் சத்துரு இல்லைடா, நீங்கள் தான்டா சத்துரு. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தான் நீட்ட முடியாமல் காலை கையை முடக்கிக்கிட்டு படுத்து கிடந்தேன். இப்போ வெளியிலே வந்து இப்படி அங்கே இங்கேயும் கண்டதையும் சொருகி, காலில் 2 சொருகி, கையில் 2 சொருகி, தலையில் குல்லாவை போட்டு ஏற்கனவே உக்கரம் தாங்கலை. 10 மாதம் இருந்தது பத்தாதா, இங்கேயும் வந்து வெக்கையில் உட்கார வச்சு உசுறு வர்ற மாதிரி எங்களை இப்படி பதக்கிறீங்களேடா. குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த 2 குழந்தைக்கும் நல்லா பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆமே நல்ல குதுகலிச்சிருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன்னா அதை புரிந்து கொண்டு பேசுகிறவனாக இருக்கிறேன். அன்பானவர்களே, அப்ப போராட்டம் உலகத்திலே உண்டு. நீங்க இயேசுவை if you accept Jesus Christ, you won't have any problem in your life.
Jesus never said. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், ஞானஸ்நானம் பெற்றால், அபிஷேகம் பெற்றால், ஆலயத்துக்கு வந்தால், தேவனுக்கு கொடுத்தால், வேதத்தை வாசித்தால், பரிசுத்தமாய் இருந்தால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. Is there any reference in the Bible? No. ஒரு இடத்துலையும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஐயோ, எவ்வளவு அழகாரு ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதல் தருவையா, வாயா. நீ எனக்கு தெரியும் நீ எவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறேன்னு. திருமணம் ஆகாதவே திருமணம் ஆகலையேன்ற வருத்தத்தில் இருக்கா. திருமணம் ஆனவர்கள் ஏண்டா ஆணுச்சின்னு வருத்தத்தில் இருக்கிறா. பிள்ளைகள் என்னடா படிப்பு படிப்பு இதை கண்டுபிடிச்சவன் யாரா அப்படின்னு. இன்னொருத்தன் வைராக்கியமா எழுதுறான், இந்த எக்ஸாமை கண்டுபிடித்தவன் என்னுடைய முகத்துக்கு முன்பாக வருவானானால் சுட்டரித்து போடுவேன். யாராவன் சும்மா கிடந்தது சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையை பூரா இன்னும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் வாழணுங்க, எக்ஸாமே கிடையாதான், எக்ஸாமே கிடையாது. எவ்வளவு நல்லா இருக்கும். கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் இருக்கு, முடிந்தால் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே சேருங்க. என்ன தெரியுமா, ஜப்பான் டெக்னாலஜியில், ஜப்பானுடைய முறையில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். there is no book, there is no exam. நல்லா இருக்குல்ல? ஒரு பிள்ளைக்கு 5 லட்ச ரூபா தான் வருஷத்துக்கு, ரொம்ப கம்மி. சாப்பாடு கொடுத்துருவாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க. ப்ராக்டிக்கல். உங்கள் பிள்ளைக்கு மரம் நடுறது எப்படின்னு தெரியுமா, சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மரத்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தெரியுமா, நமக்கு மிதிக்கத்தான் தெரியும். எந்த பிள்ளையாவது உண்மையை சொல்லுங்க, எந்த பிள்ளையாவது போய் டாடி செருப்பு எடுத்துட்டு வான்னு சொன்னா கையில் எடுத்துட்டு வந்து கொடுத்த ஒரு பிள்ளைய சொல்லுங்க எனக்கு. அப்படி எத்துவாங்க பாருங்க, நெஞ்சு மேல ஒண்ணும். ரைட்ரா, உன்னைய பெத்ததுக்கு நீ சரியா செய்யற, சரியா செய் டாடி. நான் பாருங்க தூக்கி விடுறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆம், ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமா இந்த உலகத்திலே போய் கொண்டிருக்கிறது. எதுவும் நம்மளை விட்டு வைக்கல. ஒரு ஒழுக்க நெறிகளை நம்ம கற்றுக்கொள்வதற்கு அநேக விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டியதுக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கிறது. இந்த வசனங்கள் கூட அப்படித்தான். அன்பானவர்களே, இதையே சொல்றாரு பாஸ்டர். நான் இத்தனை நாளா சொன்னேனே, ஒருத்தராவது மனப்பாடம் பண்ணணும்னு தோணுச்சா? அதுக்காக தான் ஏன் சொல்றேன், அதுக்காக தான் சொல்றேன். ஒரே வசனத்தை நான் சொல்றதுன்னு எனக்கு பைத்தியம் பிடிக்கல. ஆதி ஆகமத்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் லட்சக்கணக்கான வசனங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவ்வளவு வசனங்களிலேயும் இதை குறிப்பிட்டு ஏன் தொடர்ச்சியாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்னு சொன்னால், கர்த்தர் நம்மோடு ஏதோ சொல்ல வர்றார். அன்பானவர்களே, இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாம இல்லை. ரவி பிரதரை விட்டோம்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுவார், பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணாமல் இல்லை. எவ்வளோ சபைகளுக்கு பேர் அனுபவம் இருக்கிறது. தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ நபர்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இன்றைக்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல. இப்போ ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அவர்களுடைய அனுபவத்தில் ஒரு 30 ஆண்டு காலமாய் அவர்கள் இப்படியே இந்த ஊழியத்தில் தேவனோடு கூட இணைந்து பயணித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள். அவங்களுக்கெல்லாம் தெரியாம இல்லை. ஆசீர்வாதம்னு ஒன்று பேச சொல்லுங்க, வச்சு வெளுத்து காட்டிடுவாங்க. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை நடத்துவார், உன்னை தூக்குவார், உன்னை தாங்குவார், உன்னை அள்ளுவார், உனக்கு கொடுப்பார், உன்னை பொத்துக்கிட்டு கொடுப்பார், உனக்கு அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், எல்லாம் பேசுவாங்க. அன்பானவர்களே, ஆனால் இதையே கர்த்தர் நமக்கு என்னை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார். அருமையானவர்களே, எல்லாரும் பேசுவதை போல ஒன்று பேசுவது ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. யாரும் பேசாத ஒன்றை பேசுவது தான் சிரமமான விஷயம். இந்த இடத்துல அதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தலைப்பு இதுதான். இந்த வசனத்தின் மேல் என்னடா ஒரே சத்ருவா இருக்குதே, சத்ரு நம்மளை விட மாட்டேங்கிறான், இந்த ஆளு நம்மளை விட மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க.
இதிலிருந்து நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் விடுதலை அடைய முடியும். உண்மையான விடுதலை இங்கே தான் இருக்கிறது. அருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, you shall know the truth will set you free. அப்படிதான் பைபிள் சொல்லு. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், யார் மேல் சத்துரு தாக்குதல் நடத்துவான்? யார் மேல் சத்துரு தாக்குதல் நடத்துவான்? போன வாரம் ஒரு செய்தியை கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? சத்துரு, ஆமா, அவனுடைய the hidden attacks from enemies, சத்துருவனுடைய மறைமுக தாக்குதல்கள் என்ன? எத்தனை காரியம் சொன்னேன்? 5 விஷயம் சொன்னேன். வரிசையாரா பட்டியலிட முடியுமா? டக் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, ஆகாவை தூண்டிவிட்ட ஏசபேல் என்கிற சத்துரு. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின, பாவம் செய்ய தூண்டிவிட்ட மனாசே. ஆமா, சத்துரு தாவீதை தூண்டிவிட்ட சத்துரு என்ன கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா என்னன்னா மாட்டிக்கிட்டான். 4வது, ஆமா, யோராம் என்ன பண்றான்? தூண்டி விட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கை அழுகி நாசமாய் போனது. தூண்டி விட்டதுனால கர்த்தருடைய ஜனங்களை பேலியாளின் மக்களாய் மாற்றி விட்டான், விபச்சார கூட்டமாய் மாற்றி விட்டான், அசிங்க கூட்டமாய் மாற்றி விட்டான், அருவருப்பான கூட்டமாய் மாற்றி விட்டான். கர்த்தர் பார்க்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீதான், ஒன்னே அழிக்கணும்டா அப்படின்னு கர்த்தர் அவனுடைய குடல் அழுகி அப்படியே ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு செய்தார். இறுதியாக நம்ம பார்த்தோம், கடைசி என்ன? இயேசுவே தூண்டி விட்டான் பிசாசு யோபுவை சோதிக்கும்படிக்கு. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை நம்பினதான பிள்ளைகள் அத்தனை பேரும் சத்துருவை ஜெயிப்பதற்கு காரணம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நடத்தினார். அல்லேலூயா. நாம எச்சரிக்கையா இருக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு யார் மேல் சத்துரு தாக்குதல் நடத்துவான்? To whom enemies will attack? யார் மேல் சத்துரு தாக்குதல் நடத்துவான்? எல்லார் மேலேயும் நடத்துவானா? சரி, எல்லார் மேலேயும் நடத்துறான்னா ஏன் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் இவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறோம்? ஏன் இவ்வளவு பாடுகள் இருக்கிறோம், இவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறோம்? எல்லாரையும் அவன் அட்டாக் பண்ணான்னா ஏன் அவங்களுக்கு மட்டும் எல்லா சொகுசுமான வாழ்க்கை கிடைக்குது, எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த நன்மை கிடைக்கல? நான் போராடுறேன், ஒரு 10 ரூபா சம்பாதிக்க போராடுறேன், ஒரு கடை வைக்க போராடுறேன், ஒரு தொழில் செய்ய போராடுறேன், ஒரு பிரயாணத்துக்கு போராடுறேன், ஒரு சாப்பாட்டுக்கு நான் எதிர்நீச்சல் போடுறேன். ஆனா அவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்களே, நல்ல எந்த பிரச்சனையும் இல்லையே, நினைச்சதெல்லாம் செய்யறாங்களே, நினைச்ச காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுதே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் மேல் சத்துரு தாக்குதல் நடத்துவான் என்றால் ஒரு மிக முக்கியமான 3 நபர்கள் மேல். அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. குடும்பத்தில் தாக்குதல் நடத்துவான், தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவான், பிள்ளைகள் மேல தாக்குதல் நடத்துவான், உங்க தொழில் மேல தாக்குதல் நடத்துவான், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தாக்குதல் நடத்துவான். இப்படியெல்லாம் அவன் தாக்குதல் நடத்தினாலும் யார் மேல் அவனுடைய டார்கெட் யாரு? நல்ல கவனிங்க. யார் மேல் தாக்குதல் நடத்துவான்? ஒரு சம்பவத்தோடு நான் இந்த செய்தியை துவங்குகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் ரத்தன் டாடா. அந்த டாடாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் ரத்தன் டாடா உயிரோடு இருந்த காலத்திலே அவர் எல்லாத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருந்தார். பல்லாயிரம் கோடி. அப்ப ஒரு வாலிபன் அவர் இடத்துல வந்தான். அந்த வாலிபன் வந்து அவரிடத்துல, ஐயா, உங்களோட சேர்ந்து நான் உப்பு வியாபாரம் பண்ணலான்னு பார்க்கிறேன். அவர் கோடீஸ்வரர், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பல கோடி பிசினஸ் பண்ற ஒரு மனுஷன். அவருக்கு உலகம் முழுவதிலும் பல நாடுகளிலே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறார். அவருடைய நிறுவனங்கள் பல இடங்களில் இருக்கிறது. இந்த வாலிபன் போய் அவர்கிட்ட சொல்றான், ஐயா, உங்களோட சேர்ந்து நான் உப்பு விற்க விரும்புறேன். என்ன உப்பு விற்க விரும்புறியா? ஒரு கோடீஸ்வரன் ஒரு டை கட்டிட்டு ஒரு நல்ல நிலைமையில வண்டியில் உப்பு வச்சுக்கிட்டு வித்துட்டு வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
நீங்களும் நானும் நினைக்கிறபடி அந்த வியாபாரம் சின்ன வியாபாரம் அல்ல. அவன் சொன்ன அந்த அவன் திட்டமிட்டிருந்த அவன் சொன்ன அந்த தந்திரங்கள், அந்த யுக்திகள் ரத்தன் டாட்டாவை கவர்ந்து விட்டன. அருமையானவர்களே, அவர் பார்த்தார், அவன் சொன்ன யுக்திகளை பயன்படுத்த உடனே பல கோடியை சாங்ஷன் பண்ணி, நீ இந்த கம்பெனியை தொடங்கு, அந்த கம்பெனிக்கு நீ தான் சிஇஓ அனுப்பிட்டார். அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் வாங்குற டாட்டா உப்பு இருக்கு பாருங்க, அது அந்த சின்ன வாலிப பையன் போட்ட விதை. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய வகையிலே அந்த உப்பு வியாபார உப்பு. உங்கள் உப்பளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த உப்பளத்தில் அப்படியே கரையில் சேர்க்கிற உப்புக்களை எல்லாம் சேகரித்து மூட்டையாய் கட்டி நம்ம இடத்துல வருகிறது. அதை ப்ராசஸ் பண்ணி அதை பாக்கெட்டில் அடைச்சி ஒரு சாதாரண நிலைமையில் இருந்த அந்த உப்பை இன்னைக்கு பல ரூபாய். நீங்கள் கல் உப்பு போய் வெளியில் வாங்குங்க, வெறும் பாக்கெட் 10 ரூபா தான், 12 ரூபா தான். ஆனால் டாட்டா உப்பு எவ்வளவு தெரியுமா? அருமையானவர்களே, 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஜாஸ்தி. அவ்வளவு அந்த எதுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்றேன் என்று சொன்னால், ஒரு சிறிய தந்திரமான யுக்திகள் ஒரு மனிதனை பெரிய நிலைமைக்கு என்ன செய்து கொண்டு போகுது. சாத்தானும் அப்படித்தான். அவன் தந்திரமாய் தம்முடைய ஜனங்கள் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவன் தாக்குதல் நடத்துகிறான். உங்களை கரையான போல உங்களை அரிச்சுக்கிட்டே இருப்பான். எறும்ப போல அவன் ஊறிக்கிட்டே இருப்பான். எறும்பு ஊற இரும்பும் தேயும் என்று சொல்லுவார்கள். அப்படி ஊற 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 அது தேய்ந்து கொண்டே உங்களை கரைந்து ஒன்றுமில்லாமல் ஆக்க சத்துருவானவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது காரியம், அவன் யார் மேல் தாக்குதல் நடத்துகிறான் என்றால், ஜெபிக்கிறவர்கள் மேல். யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் அவனுடைய டார்கெட். நல்ல கவனிங்க. இப்ப இந்த வாலிபன் ரத்தன் டாட்டாட்ட போகும்போது அவர் கேட்கிறாரு, எப்பா இதெல்லாம் இந்த உப்பை எந்த கூட்ட ஜனங்களுக்கு நீ விற்பனை செய்ய போற? அவன் சொன்ன முதல் காரியம், ஐயா, கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள், இவர்கள் எல்லாருக்கும் உப்பு போய் சரியாய் சேருகிறது. ஆனால் மேல்தட்டு மக்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் அதை யூஸ் பண்ண அவர்கள் தயங்குகிறார்கள். ஏன்னா அது பயன்படுத்தப்படுகிற விதம், அது உற்பத்தியாகி வருகிற இடம் சரியில்லை. ஆகவே இதை ப்ராசஸ்ட் பண்ணி அதை ஜென்டிலான ஒரு பாக்கெட்ல, ஒரு வசீகரமான பாக்கெட்ல கையில கொடுத்தா அதை ஐஸ்வர்யவான்கள் வாங்குவார்கள் என்கிற அந்த யுக்தியை அவன் சொன்னதுனாலே அந்த ஐஸ்வர்யவான்களை டார்கெட் பண்ணி அடிச்சதுதான் இந்த டாட்டா உப்பு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஈவன் இஃப் யூ கோ டு ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அங்க எல்லாம் யூஸ் பண்றது என்ன தெரியுங்களா? ரோட்ல விற்கிற உப்பு கிடையாது. நம்ம மளிகை ஜாமா கடையில் வாங்குற உப்பு கிடையாது. டாட்டா சால்ட்ஸ் தான். அதுதான் அதில் ஒரு பெரிய நம்பகத்தன்மையை அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஜெபிக்கிறவர்கள் தான் அவனுடைய டார்கெட். சத்துருவனுடைய முதல் டார்கெட். எப்படி அவர்களை தாக்குகிறார்கள்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு சோதனை வரும், உங்களுக்கு போராட்டம் வரும். சத்துரு உங்களை பகிரங்கமாய் அவன் ரகசியமாய், வெளிப்படையாய், மறைமுகமாய் உங்களை அவன் தாக்குதல் நடத்துவான். உங்களை அவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பான். அவன் கண்ணமிட்டு திருடுகிறவனாய் இருக்கிறான். அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான், எப்ப உங்களை பிடிக்கலாம்னு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப வேதம் சொல்லுகிறபடி வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே 3 வேளைகளிலும் அவன் ஊக்கமாய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். The Daniel was a praying man. அவன் ஜெபிக்கிறதை அவனை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். People are seeing. அங்க இருக்கிற லீடர்ஸ் பார்க்கிறாங்க,
அங்க இருக்கிற பெரிய பிரமுகர்கள் பார்க்கிறாங்க, அங்க இருக்கிற அந்த ராஜ அரண்மனையில் இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் என்பதை. தானியேல் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எந்த சூழ்நிலையிலையும், எந்த அலுவலக பணியில் நடுவிலேயும் அவன் ஜெபிக்கிறதை விடவே இல்லை. அங்கிருந்ததான எல்லா ஞானிகளும் பார்த்தார்கள், அங்கிருந்த அறிவாளிகள் பார்த்தார்கள், அங்கிருந்த புத்திமான்கள் பார்த்தார்கள், அங்கிருந்த கல்வி அறிவாளர்கள் பார்த்தார்கள். The Daniel was praying always, day and night, and எல்லா நேரங்களையும், even midday, மத்தியானத்தில் நீங்க ஜெபம் பண்ண முடியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப அடிக்கிற வெயில்ல மண்டை குழம்பி கிடக்குது, மண்டை குழம்பி கிடக்குது. வீட்டுக்குள்ளே சுத்துறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அடிக்கிற வெயில்ல சூட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, மதியம் ஜெபம் பண்றதுக்கு நமக்கு இப்படி பிரச்சனை. ஈவினிங் நேரத்தில் அப்பதான் குளுகுளுன்னு காத்தடிக்குது, அப்பதான் தூங்க தோணுது, அப்பதான் சாப்பிட தோணுது, அப்பதான் நம்முடைய வேலைகளை செய்ய தோணுது, அப்பொழுதுதான் நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் ஒர்க் எல்லாம் பார்க்க தோணுது. எங்கே ஜெபம் பண்ணுவது? தானியேல் was not like us, நம்மை போல அல்ல. He was a praying man. Even in the difficult situation, even in the problem, even in the midst of work, அவன் எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சாத்தான் பார்த்தான், சத்துரு பார்த்தான், பிசாசு பார்த்தான். ஓ, ஜெபிக்கிறியா நீ? அன்பானவர்களே, நீங்க ஜெபிக்க முடிவெடுங்க. என்னடா பார்த்து இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நீங்க ஜெபிக்க முடிவெடுங்க. உலகத்தில் உள்ள சத்ருவெல்லாம் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். உலகத்தில் உள்ள சத்ருவெல்லாம் உன்னையே தான். நீங்க கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா உங்க மூக்குக்கு முன்னாடி 3 மூஞ்சி இருக்கும், அப்படியே கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 5 மூஞ்சி இருக்கும், காதுக்கு பக்கத்தில் ஒரு 5 மூஞ்சி இருக்கும். அப்படியே எல்லாம் சுத்தி உங்களை பாளையம் இறங்கி அப்படியே பார்த்து முற்றுக்கிட்டு கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, சாசு தந்திரமாய் பார்ப்பான், உன்னை எப்படி பிடிக்கலான்னு. ஜெபிக்கிறியா? உன் ஜெப நேரத்தை அவன் ஜெப நேரத்தை சூறையாட பார்ப்பான். நல்ல கவனிங்க, நீங்க மற்ற நேரத்தில் உட்கார்ந்து டிவி பார்க்கிறப்ப உங்களுக்கு சிந்தனை வராது. ஹலோ, மற்றவங்களோடு பேசிட்டு இருக்கும் போது சிந்தனை வராது, நீங்க போன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சிந்தனை வராது. ஆனா ஜெபிக்கும் போது பாருங்க, புதிய புதிய சிந்தனைகள் பிறக்கும், புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய புதிய தாட்ஸ். இன்னும் சில பேருக்கு ஒவ்வொரு தாட்டெல்லாம் வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இப்ப என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இப்ப என் மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கும், யார்கிட்ட பேசிட்டு இருக்கும், அது என்ன பண்ணிட்டு இருக்கும், சமையல் செஞ்சு வச்சிருக்குமா, இல்ல போய் ஊர் கதை பேசிட்டு இருக்குமா? பலவிதமான சிந்தனைகள், ஜெபத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள். தானியேல் அதெல்லாவற்றையும் தூக்கி எறிந்தவனாய். நல்ல கவனிங்க, தானியேல் இருந்தது பாபிலோன் மாகாணத்திலே, பாபிலோன் தேசத்திலே. பாபிலோன் தேசத்திலே அங்க சர்ச்சு கிடையாது, பிரிஸ்ட் கிடையாது, வேதம் கிடையாது, தேவனுடைய ஜனங்கள் அங்கே இல்லை, கர்த்தருக்குரிய ஆராதனைக்குரிய எந்த சாத்தியக்கூறுகளும் அங்கு இல்லை. ஆனால் தானியேல் வாஸ் praying, ஜெபம் பண்ணினான். எருசலேமுக்கு நேராக ஆலயத்தை நோக்கி பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரை நோக்கி முறையிட்டான். ஒரு நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, 3 நேரம் ஜெபம் பண்ணினான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 365 நாட்களும் அவன் தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் இடைவிடாது ஜெபம் பண்ணினான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், பலகணிகள் திறந்திருக்க ஜெபம் பண்ணினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துரு அவனைத்தான் கண்ணோக்கி பார்த்தான். நல்ல கவனிங்க, ஏன் சத்துருவுக்கு அந்த பாபிலோன் மாகாணத்திலே வேற யாரும் இல்லையா? அந்த பாபிலோன் மாகாணத்திலே அந்த அரண்மனையிலே வேறு யாரும் கிடைக்கலையா சத்துருவுக்கு? எல்லாரும் அங்கே இருந்தார்கள். ஆனா சத்ருவுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கிற ஒருத்தன் அங்க இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா.
நீங்கள் ஜெபிக்கும் போது சத்துரு டிஸ்டர்ப் ஆவான். நீங்கள் ஜெபிக்கும் போது சத்துரு அவன் அப்படியே குழம்புவான். நீங்கள் ஜெபிக்கும் போது சத்துருடைய திட்டங்களை தகர்த்து போடுகிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆற வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளுடைய கூட்டத்தைக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கிறீர்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு இருக்கிறபடியினாலே, நீங்கள் ஜெபிக்கிறபடியினாலே சத்துரு உங்களை கண்டு நடுங்கி உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக உங்கள் அருகாமையில் அவன் வருவான். நீங்க ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. நடந்த சம்பவம் என்ன? தானியேல் ஜெபம் பண்ணுகிறான். ஒரு சட்டமே போடுறாங்க. பாபிலோன் மாகாணத்திலே ஒரு நியூ லா ஹஸ் பீன் எனக்கு டிக்ளேர்ட். ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? யாரும் நான் சொல்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? ஹலோ, எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது. ராஜாவை தவிர, என்னை தவிர வேற யாரையும் நீ கும்பிடக்கூடாது, வணங்க கூடாது, வணக்கம் செலுத்தக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்திருந்தும் அவர் அசரல. அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்ன வேணாலும் நீ பண்ணிக்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நிலைமை வந்தாலும் சரி, என் ஜீவன் அழியுமானாலும் சரி, என் மூச்சு நின்று போகுமானாலும் சரி, என் உயிர் பிரியுமானாலும் சரி, என்னை சிரச்சேதம் பண்ணினாலும் சரி, என்னுடைய கால்களும் கைகளும் வெட்டப்பட்டாலும் சரி, என் பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை மாத்திரம் ஒருபோதும் ஒருவனும் எந்த சட்ட திட்டங்களும் தடுக்கவே முடியாது. எந்த ராஜ்யபாரமும் என்னை தடை செய்ய முடியாது என்று அவன் வைராக்கியமாய் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால், சத்துருவை முறியடிக்க வேண்டுமானால், உங்களுக்கு விரோதமாய் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிற அந்த சத்துருவை நீங்கள் தவிடு ஒடியாக்க வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இடைவிடாது நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற நேரம், ஈவன் உங்கள் அழுகையிலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் கண்ணீரிலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சமைக்கும் போது ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் தூங்குகிறதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுங்கள், தூக்கத்திலேயே நீங்கள் முடியுமானால் ஜெபித்துக் கொண்டிருங்கள், ஆவியிலே நீங்கள் அனலாய் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், பிரயாணத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுங்கள், நடக்கும் போது ஜெபம் பண்ணுங்கள், வேலை செய்கிற வேலையில ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய அலுவலக பணி செய்து கொண்டிருக்கும் போது ஜெபம் பண்ணுங்கள். எந்த நேரமும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது சத்துருவை நீங்கள் கலங்கடிப்பீர்கள். அல்லேலூயா. சிங்க கெவியில கொண்டு போய் போட்டான். ராஜா கேட்டலிட்டான். வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. 6வது அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 4 24 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்க கெவியில தூக்கி போட்டாச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாரும் நினைச்சாங்க தானியேல் செத்தாண்டா, தானியேல் அழிஞ்சு போனா, தானியேல் உயிரோடு இல்லை, தானியேல் இனி வரப்போவதில்லை, சிங்க கெவியிலிருந்து அவனை கொண்டு வர இனி யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இவர் போய் உள்ள நின்று அங்கேயும் என்னத்தான் பண்ணியிருப்பார்? அவரு ஜெபம் பண்ணுகிறவன் எங்கனாலும் என்ன செய்வான்? அவனால ஜெபம் பண்ண முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ண முடியும். அவன் ஜெபம் பண்ணா சிங்க கெபியிலையும். நம்ம எல்லா நேரங்களில், நமக்கு துக்கமான நேரங்களில் மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, மரணத்தின் விளிம்பில் நின்று நீங்கள் நான் ஜெபித்தாலும் சத்துரு கலங்கடிக்கப்படுவான். மறந்து போகாதீங்க. ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இவர் போறாரு, நல்ல வேதம் சொல்லுகிறது, நல்ல அவரு நிம்மதியா உள்ளுக்குள்ள இருந்தார். அவர் பார்த்திருப்பார். இப்ப நீங்களும் நானுமா இருந்திருந்தா சிங்கத்தை பார்த்தா அவ்வளவுதான், ரைட், முடிஞ்சு. சிங்கத்தை பார்த்த உடனே நினைப்போம், ஏற்கனவே எலும்பு தோலுமா தான் இருக்கிறோம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சிங்கத்துக்கு காலில் விழுந்து, சிங்கமே, குடும்ப குட்டியோடு இருக்கிற சிங்கமே, நீ தயவா என்னை மன்னிச்சு
இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சிங்கமே நீ சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒருத்தெல்லாம் இல்லை. எங்க சர்ச்சிலேயே ஒரு ஆள் இருக்கு, நல்ல கொழுக்கு முழுக்குன்னு, அவங்கள கூட்டிட்டு வாரேன், அவங்க தான் ஒருத்து. நான்லாம் பாருங்க எலும்பு தோலுமா இருக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன எல்லாம். இன்னும் சில பேர், எனக்கு வயசாகி போச்சு, என்னை எல்லாம் தின்னா உனக்கு தான் வெக்க கேடு, உனக்கு இந்த அவமானம் உனக்கு தேவையா? சிங்கத்துக்கே சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பாங்க, சிங்கத்தவே மனம் திரும்ப வச்சிருவாங்க. சிங்கமே பார்த்து ஐயோ என்னடா பாவம் அப்படி அழுகுறானே கதறானே அப்படின்னு சிங்கமே நம்முடைய சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு, ஆமாம் அது சரி சரி போய் தொலை போ, அங்கே ஓரமாக படுத்துக்க, உன் வாசனையே டக்குன்னு நான் திங்கினும் போல் எனக்கு தோணுது, ஆமாம் டக்குன்னு திங்கினும் போல் எனக்கு ஒரு டெம்ப்டாக இருக்குது, நீ எதுக்கும் போய் ஒளிஞ்சிக்க. அன்பான கர்த்தரோடு கெஞ்சி கூத்தாடி உயிர் பிழைக்கக்கூடிய ஆட்கள். இங்கே தானியேல் அப்படிலாம் இல்லை, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே தோத்துறோம். அங்கேயும் பலகணிகள் திறந்திருக்க அங்கே செய்யல, அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். வெளியில ராஜா கதறி கொண்டிருக்கிறார், ஐயோ தானியேலுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, அவரு சாப்பிடல தூங்கல, நடனக்காரர்கள் எல்லாம் வாத்தியக்காரர்கள் எல்லாம் வரவிடல, அவர் வருத்தத்தோடு இருக்கிறாரு. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தானியேலோடு இருந்ததான அந்த சிங்க குகையிலே ஓடி போய், என் தாசானாகிய தானியேலே, உன் தேவனாகிய கர்த்தர், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீங்களும் நானுமா இருந்தா, டேய் என்னடா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற, முதல்ல தூக்கி விடுறா, தூக்கி விடுறா, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய எதுகை மோனையிலையும் பேசிட்டு இருக்கிறியா நீயே? உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க. முறைப்படி நம்ம உள்ள போயிருந்தோம்டா, சிங்கம் அப்படி ஒரு கெர்ச்சிச்சு ஒரு சவுண்டு விட்டுருக்கும். ஓ அந்த சிங்கம் ஒரு கர்ன்னு கத்துன உடனே ஒரு ரோரிங் லைன் அப்படி பயங்கரமா ஒரு சவுண்டு விட்ட உடனே இவர் நினைச்சிருப்பாரு, ஓகே அங்க தானியேல் இல்லை, தானியேலை தின்னுட்டு ஏப்பா விடுது அப்படின்னு அவர் புரிஞ்சிருப்பாரு. ஆனா உள்ள இருந்து என்ன சத்தம் வருது, என் தாசனாகிய தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்ட உடனே, ராஜாவே நீர் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார், அந்த வாய்களிலிருந்து என்னை தப்புவித்தார். அருமையானவர்களே, உன் கத்தி கப்படெல்லாம் சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை காப்பாத்தாது சார், காப்பாத்தாது மேடம். நீ அருவாமனையெல்லாம் கையில் வச்சிருந்து அத்தி கித்தி எல்லாம் எடுத்துட்டு போய் தப்பு வச்சு கொள்ளலாம் நினைக்காத. ஜெபம் ஒன்று மட்டும்தான் உங்களை என்னை காப்பாற்ற ஒரு வலிமையான ஆயுதம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டவர் அப்படி தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப ஜெபிக்கிறவர்கள் தான் அவனுக்கு டார்கெட். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் மத்தேயு 26வது அதிகாரம் 46வது வசனத்தில் நம்ம கவனிச்சோம்னா, 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கெத்செமனே தோட்டத்திலே இயேசு வியாகுலத்தோட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Jesus was praying in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு வியாகுலத்தோட அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பயங்கரமா அழுது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். Jesus was weeping in the garden of Gethsemane. அவர் அழுது கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பாத்திரம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமையானால் அது நீங்கட்டும், நீங்க தான் ஆகணும், என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி. ஆண்டவர் ஜெபித்தார். ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா வந்தா, நல்ல கவனிங்க, காட்டி கொடுக்கிற யூதாஸ், முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க வேண்டிய யூதாஸ், 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்க ஆயத்தமான யூதாஸ், அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவன் காவலாளர்களோடு, ஆயுதங்களை ஏந்திய காவலாளிகளோடு அவன் புறப்பட்டு கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே நுழைந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க,
இயேசு ஜெபிக்கிறவராக இருந்தார். வேதத்தில் போய் பாருங்க, இது ஒரு அசைன்மெண்டா கூட எடுத்துக்கங்க. இயேசு எங்கெல்லாம் ஜெபம் பண்ணார்? படகிலே ஜெபம் பண்ணினார், வனாந்தரத்திலே ஜெபம் பண்ணினார், மலையிலே ஜெபம் பண்ணினார், சீசர்களோடு ஜெபம் பண்ணினார், தனித்து ஜெபம் பண்ணினார், மேல் வீட்டு அறையிலே ஜெபம் பண்ணினார், ஒரு தனிமையாய் வியாதியோஸ்தர்களோடு அவர் ஜெபம் பண்ணினார். என கண்பான தேவ பிள்ளைகளே, பாவம் செய்த மனுஷனோடு போய் அவனுடைய வீட்டுக்குள்ளே சென்று அங்கே ஜெபம் பண்ணினார். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபம் பண்ணாத இடம் எங்கே? Jesus was praying everywhere, in any time, all the time. Bible very clearly says Jesus was praying all night. He was not sleeping. அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் தூங்கவில்லை. இரவு முழுவதும் ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபம் பண்ணுகிறது எவ்வளவு முக்கியம். ஆனா ஜெபம் பண்ணும்போது சத்துரு உங்களை பாப்பா. ஆனா சத்துரு ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். தானியேல் விஷயத்துல சத்துரு படுதோல்வி அடைந்தது போல உங்கள் விஷயத்திலையும் என் விஷயத்திலையும் அவன் படுதோல்வி அடைய போவது நிச்சயம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் சத்துருவாய் மாறினான். அவன் தோற்று போனான். கர்த்தர் அவனை தோற்கடித்தார். அவனை தோற்கடித்தார். சிலுவையிலே அவனை தோற்கடித்தார். அவனை இரத்த சிந்தி அவனை தோற்கடித்தது போல, அவன் தலை நசுக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சத்துருவனுடைய தலை நசுக்கப்படுவது நிச்சயமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப ஜெபிக்கிறவர்கள் தான் அவனுடைய டார்கெட். இரண்டாவது காரியம், தேவனுக்கு பிரியமானவர்கள். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 41:11 வாசிங்க. தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனை நேசிப்பவர்கள். அன்பானவர்களே, சங்கீதம் 41:11 விதமாய் சொல்லுகிறது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அல்லேலூயா. இப்ப முடிவு பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட பிரியமாய் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிற எந்த சத்துரும் அவன் படு தோல்வியை சந்தித்து அவன் மானங்கெட்டு ஓடுவான். அல்லேலூயா. அவனால நிக்க முடியாது, உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு அருமையான, he can't stand with you, he can't stand face to face. உங்களுக்கு முன்பாக, முகத்துக்கு முன்பாக உங்களா அவன் நிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமா நீங்க நடந்துட்டீங்கன்னா அவன் சத்துரு பாப்பான், ஓ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறானா, இவனை தான் பிடிக்கணும், ஓடி வருவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. யோவான் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெத்தானியாவிலே, யோவான் 11:1-44. இப்ப கவனிங்க. பெத்தானியாவிலே மார்த்தாள், மரியாள், லாசரு என்னும் பேர் கொண்டு ஒரு நல்ல குடும்பம் இருந்தது. இந்த மார்த்தாளும் மரியாளும் லாசருவும் இயேசுவை அதிகமாய் நேசித்தவர்கள். எப்பொழுதெல்லாம் இயேசு பெத்தானியாவுக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தங்குற ஒரே ஒரு வீடு எது? லாசருவினுடைய வீடு. அங்கே போவார், உரிமையாய் தங்குவார். அநேகர் வருவார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அங்கே சமைக்கிறதை சாப்பிடுவார், அங்கே தூங்குவார், அவர்களோடு சம்பாஷணை பண்ணுவார். அங்கிருந்து அடுத்த ஊழிய பயணத்தை தொடங்குவார். இது ஆண்டவருக்கு ரெகுலரா இருந்த ஒரு விஷயம். ஆனா ஒரு நாள் லாசரு மரித்து போனான். ஒரு பெரிய சூறாவளி லாசருடைய குடும்பத்தை தாக்கியது. லாசருடைய குடும்பத்தை ஒரு சத்துரு பயங்கரமாய் தாக்கினான். யார் அதிகமாய் நேசிக்கப்பட்டானோ அவனை சத்துரு அதிகமாய் தாக்கினான். எப்படி? மரணத்திற்கு கொண்டு போனான். வியாதி படுக்கையிலே படுக்க வைத்தான். எல்லாரும் செய்தி அனுப்புகிறார்கள்,
அங்கிருந்து மார்த்தா மரியாளுடைய வீட்டிலிருந்து, லாசருடைய வீட்டிலிருந்து இயேசுவுக்கு வெகு தொலைவில் இருக்கிற இயேசுவுக்கு ஒரு செய்தி போகிறது. நீர் அதிகமாய் நேசிக்கிற உம்முடைய சகோதரன் இந்த லாசரு வியாதியாய் இருக்கிறான், சீக்கிரம் வாரும் என்கிற துரித செய்தி ஒன்று அனுப்பப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, the emergency letter has been issued to Jesus. இயேசுவுக்கு அந்த செய்தி அனுப்புகிறார்கள். இயேசு வரவில்லை. இயேசு அமைதியாய் இருக்கிறார். இன்னும் 2 நாள் அங்கே தங்குகிறார். அவர் கடைசியில மரித்து போனான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அழுகிறார்கள். இயேசு வரவில்லை என்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் மரித்து போய்விட்டானே சகோதரன் என்கிற வருத்தம். அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பெத்தானியாவே அழுகிறது, பெத்தானியாவே குமுறுகிறது. பெத்தானியாவில் உள்ள கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் அழுகிறார்கள். வேதனையின் மேல் வேதனை, அவமானத்தின் மேல் அவமானம். இப்படி தேவன் இயேசுவே, தேவன் அதிகமாய் நேசித்த இந்த சகோதரன் மரித்து போய்விட்டானே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பத்திலே பதில் சொல்ல முடியல, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடித்த சூறாவளி பயங்கரமாய் இருந்தது. மரித்து போய்விட்டான், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அவனை வைத்து 4 நாள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து வருகிறார், பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. எல்லோரும் கதறுகிறார்கள். அவன் சொல்றா, 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஆண்டவரை நேசிக்கிற குடும்பத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் வரணுமா? ஊர் பேசுகிறார்கள். ஏசு என்று போனா என்ன நடந்துச்சு பாருங்க. ஏசு என்று போனா என்ன நடந்துச்சு, என்ன சிச்சுவேஷன் பாருங்க. ஆராதனை ஓடனா ஞாயிற்றுக்கிழமை, இப்ப எப்படி கிடக்கிறா பாருங்க. ஊழியன் ஓடனா இப்ப குடும்பத்தினுடைய நிலைமையை பாருங்க. தேவன் சொல்லி ஓடுனானு எப்ப பார்த்தாலும் இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு திரிஞ்சாலு பாரு எப்படி நிலைமை. ஊர் பரியாசம் பண்ணினது, உலகம் பரியாசம் பண்ணினது, சொந்தக்காரங்களை பரியாசம் பண்ணினாங்க, உறவுகளால் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமை. பதில் சொல்ல முடியல, ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஒரு பதிலும் அங்கிருந்து வரவில்லை, அழுவதை தவிர. அன்பானவர்களே, இயேசு அங்கே வந்தார், பார்த்தார், அழுதார். அவரும் அழுதார். என்னடா இப்படி இருக்காங்களே. அப்ப ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எப்பா, இந்த கல்லறைகிட்ட கூட்டிட்டு போங்க. கல்லறைக்கு முன்பாக போய் நின்றார். இந்த கல்லறையின் வாசலில் உள்ள கல்லறையை கதவை அகற்றுங்கள். அகற்றினார்கள். வேகமா ஒரு சத்தம் போட்டார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு வெளியே வருகிறான். கட்டப்பட்ட நிலைமையிலே, சீலைகள் சுற்றப்பட்ட நிலைமையிலே வருகிறான். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். கட்டவிழ்த்து விட்டார்கள். அவன் உயிரோடு சுவாசத்தோடு மரித்து 4 நாள்ல அழுகி போயிருக்க வேண்டிய ஒரு மனிதன் உயிரோடு, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் புது பலன் அடைந்த நிலைமையிலே, உயிரடைந்த நிலைமையிலே அவன் திரும்பவும் பெத்தானியாவிலே அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டான், அந்த ஜனங்களோடு சேர்க்கப்பட்டான். அவன் வாழ்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். அந்த இடத்திலே சத்துரு வெட்கப்பட்டு போனான். அந்த குடும்பத்தை வெட்கப்படுத்த நினைத்த சத்துரு, அந்த குடும்பத்தை அழிக்க நினைத்த சத்துரு, அந்த குடும்பத்தை மானமங்கப்படுத்த நினைத்த சத்துரு, அவன் அழிந்து போனான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது உங்களுக்கு அவமானம் வரலாம், உங்களுக்கு வெட்கம் வரலாம், உலகம் உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்களை கேவலமா பேசலாம். ஆனா ஒன்றை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள், என் இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பி சத்துருவை வெட்கப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை செய்த ஒரு உயிரோட்டமான சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லா அவமானத்திலிருந்தும் உங்களை தூக்கி எடுத்து, உங்களை தேவனை நேசித்த உங்களை சத்துரு வெட்கப்படுத்த நினைத்த அவனுடைய திட்டங்களை அழித்து போட அவர் வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்க பலவீனப்படக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களோடு இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.
சங்கீதம் 22:8 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:8, 22:8, சாம். எனக்கு அருமையானவர்களே, 22வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையுமாய் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவே அப்படி சொன்னாங்க. ஆண்டவர் சிலுவையிலே இருக்கிறார். 27வது அதிகாரம் மத்தேயு 43 இயேசுவை பார்த்து வாசிங்க. 27:43 மத்தேயு, Matthew chapter 27 verse 43. சொல்லி நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்து யோர்தானிலே வெளியில வரும்போது ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. என்ன சத்தம்? இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் பிதாவின் மேல, பிதா இவர் மேல பிரியமாயிருக்கிறார். ஆனா பிரியமானவருக்கு நடந்த சோகம் என்ன? பயங்கரமா இப்ப சொல்றாங்க, இதா இவர் மேல நேசமா இருந்தார், அன்பா இருந்தார் அப்படின்னா அவர் இவரை விடுவிக்கட்டும். தாவீதை சொல்லுகிறார்கள், பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிறார் தாவீது. கர்த்தர் இவனை விடுவிக்கட்டும், இவன் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தானே என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நம்மளை பார்த்து அப்படித்தானே சொல்றாங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை நம்பிக்கைன்றாங்க. என்ன நம்பிக்கை? என்ன அவங்க வாழ்ந்துட்டாங்க? அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அவர்கள் நடுவிலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் என்பதை, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் சத்துரு வெட்கப்படுத்தி அவர் நமக்கு நிரூபணமாக்க, உறுதிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கடமை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறதை விட்டுறக்கூடாது. மரணமே வரட்டும், ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அவன் சொல்றான், வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். கொள்ளட்டும். ஒரு வார்த்தை கூட மறுதலிக்கல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் எப்படி சீஷர்கள், 12 சீஷர்கள் கொடூரமாய் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் கூட அவர்கள் மறுதலிக்கவில்லை. வைராக்கியமாய் கர்த்தருக்காக. அன்பானவர்களே, இந்த அழிந்து போகிற இந்த உயிருக்காக, மனுஷன் நம்மளை இந்த உயிரை கொன்றுவான் அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த விதத்திலையும் சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இயேசுவுக்காக இன்று மரித்தால் அடுத்த கணமே கோடான கோடி தூதர்கள் ஆமென் வாசம் பண்ணுகிற அந்த பரதீசிலே, அந்த மகிமையான ஸ்தலத்துக்கு உங்களை என்னை கர்த்தர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. இந்த உயிர் எடுக்கிற மனுஷனை பத்தி நீங்க கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மாபெரும் ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் முதலாவது ஜெபிக்கிறவர்கள் மேல, இரண்டாவது ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் மேல. ஆண்டவரை நம்ம நேசிக்கணும் எல்லா சூழ்நிலையும். நம்ம நேசிக்காம போறதுனால தான் நிறைய நேரத்தில் சத்துரு ஜெயிச்சிடுறான். நல்ல கவனிங்க, சத்துரு ஜெயிச்சிடுறான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம சத்துருவை ஜெயிக்கணும்னா ஒரே வழி, நாம முழு மனதோடு கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தரை நாம நேசிச்சிட்டோம்னா, சங்கீதம் சொன்னது போல 41:11 சொல்லப்பட்டது போல, மீண்டும் வாசிங்க. சங்கீதம் 41:11, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். அருமையானவர்களே, அவன் ஜெயம் கொள்ளவே முடியாது. ஏன்னா கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். எனக்கு தோல்வி வந்தாலும் ஆண்டவரை நேசிப்பேன், எனக்கு ஜெயம் வந்தாலும் நான் ஆண்டவரை நேசிப்பேன். எனக்கு மரணம் வந்தாலும் இயேசுவை நேசிப்பேன், என்னோட உயிரோட வச்சிருந்தாலும் ஆண்டவரை நேசிப்பேன்.
எனக்கு அருமையான எல்லா சூழ்நிலைகளையும், வாட் எவர் இட் மே ஹேப்பன், என்ன சிச்சுவேஷன் வேணுமானாலும் வரலாம், என்ன நிலை வேணுமானாலும் தள்ளப்படலாம், கர்த்தரை நேசிக்கிற அனுபவம். அன்பானவர்களே, தேவன் நம்மை ஜெயிக்க வைக்க வல்லமில்ல தேவன். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். கடந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக வெளியில் சமைத்து கொண்டு, வெளியில் நம்ம அடுப்பில் சமைச்சிக்கிட்டு நல்லா ஃப்ரீயாக நாங்கள் இருந்தோம். 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம் மதிய உணவு. சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்ட்டு போய் படுத்தோம். அந்த நேரத்தில் ஒரு 3 மணிக்கு, நான் 3:30 மணி இருக்கும், அதுக்கு மேலே தான் படுத்தோம். அப்போ நான் மட்டும்தான் தூங்கினேன், பிள்ளைங்கள்லாம் தூங்கலை. எல்லாம் பெட்டில் தான் இருக்கிறோம், ஒரே ரூமில் தான் இருக்கிறோம். இப்போ சின்னவ பாப்பா ஜோனத்தா அவள் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் வெளியில் போயிட்டு, அம்மா அப்பா வீட்டில் போய் பாத்ரூம் போயிட்டு அவள் அப்போ வெளியில் நடந்து வந்தான். வந்து அப்போ பக்கத்தில், என் பக்கத்தில் தான் அவள் படுத்து அப்படி செல்ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தபோது திடீரென்று அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேலே சொருகி, காலு கையெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து, ஒரு மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை சத்துருவானவன் உருவாக்கினான். அப்போ பிள்ளைகள் எல்லாம் பதறி எந்திரிச்சாங்க. நானும் எந்திரிச்சேன், பிள்ளையை தூக்கிட்டேன். தூக்கி கொண்டு பதறி நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். வெளியில் கொண்டு வந்துட்டு பிள்ளைய முகத்தெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் பார்த்து அவள் நிதானத்துக்கே வர முடியல. என்ன செய்கிறதுன்னு தெரியல. டக்குன்னு அப்படியே டிஷர்ட் எல்லாத்தையும் மாற்றிட்டு காரை வெளியில் எடுத்துட்டேன். காரில் உட்கார வைக்கிறோம். பாப்பாவுக்கு நிதானம்லாம் இல்லை, அன்கான்ஷியஸில் தான் இருக்கிறா, எந்த சுய நினைவும் இல்லை. அப்போ அப்படியே தட்டி கொடுக்குறோம், பாசமாக மடியில் வைக்கிறாங்க. கார் ஓட்டவே முடியல. நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொன்னேன், கத்துட்டேன். சொல்ல நீங்க கொடுத்த பிள்ளை எனக்கு திருப்பி தாங்க. காரை உண்மையாகவே நான் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போனேன். லைட்டெல்லாம் போட்டு, ஹெட் லைட்லாம் போட்டு ரொம்ப வேகமாக தான் நான் ஓட்டிகிட்டு போனேன். காந்திராமத்தில் சின்ன குழந்தையில காமிச்சேன், அதே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, இங்கே எந்த ஸ்பெஷலிட்டியும் இல்லை, நீங்கள் கேஜி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கேருந்தும் பிள்ளையை தூக்கிட்டு போகிறோம் கேஜி ஆஸ்பத்திரிக்கு. அப்போ தான் பிள்ளைக்கு ஓரளவு நிதானம் வருது. அந்த பிரபாரன் டாக்டர்கிட்ட நாங்கள் போட்ட பிறகு தான் அவர் கேட்ட கேள்விக்கு பாப்பாவே பதில் சொல்கிறான். அந்த ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. ஒரு பயங்கரமான சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான வேலை, என்னால் அடக்க முடியல. கேஜி ஆஸ்பத்திரியில் இந்த டாக்டர் பரிந்துரை பண்ணும். இதில் கொடுமை என்னன்னா, இந்த 2 ஹவர்ஸில் எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணல பாப்பாவுக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் கூட பண்ணலை. எல்லாம் கேள்வியாக தான் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு அது வேறு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. கேஜி ஆஸ்பத்திரிலையும் ஒன்றும் பண்ணல, உடனே சிடி ஸ்கேன் எடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. உடனே சிடி ஸ்கேன் எடுத்தோம், அதில் ஒன்றும் இல்லை. உடனே அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள்
செந்தில்குமார் டாக்டர்கிட்ட அம்மையப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு. உடனே அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே தான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிச்சு. எல்லா ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே வச்சுருந்தோம் பாப்பாவை. ஒரே ஒரு இட்லி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு இட்லி மட்டும் அந்த 11 மணி வாக்கில் பாப்பா சாப்பிட்டா. ஒரு மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி இரவு முழு தூக்கமே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷமாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டீங்க, இந்த சூழ்நிலையில் எப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? என் இடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உண்மை நம்பி தான் இந்த ஊழியத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் யாரும் எதிர்பார்த்து எதையும் நான் இது பண்ணல ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தின ஒரு காரியம், எப்போ நான் அந்த சத்துருவை குறித்ததான காரியங்களை விழிப்புணர்வை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி நான் காப்பாற்றுறேன்னு நான் சத்துருவுக்கு தெரிஞ்சிச்சோ, அவன் என்னை அட்டாக் பண்ண முடியாமல் பிள்ளைகளின் மூலமாய் ஒரு சோர்வையும் ஒரு வஞ்சகமான தந்திரத்தையும் அவன் உருவாக்குகிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் ஜெபத்தை நிறுத்தலை, தூக்கமே இல்லை. பிள்ளைய மாற்றி மாற்றி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லைட் போட்டிருக்கு, பிள்ளைக்கு மறுபடியும் அது வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து கொண்டு ஆண்டவர் பத்திரமாய் இந்த வாரம் முழுவதும், அதன் பிறகு எந்த விதமான சிம்டம்ஸ் அடையாளம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை அந்த சிம்டம்ஸ் இருந்தால் கூட அதை இப்போவே உம்முடைய கரத்தை கொண்டு அழிச்சிருங்க ஆண்டவரை, எரேஸ் பண்ணிடுங்க. அப்படிப்பட்ட காரியம் இனி பிள்ளையினுடைய வாழ்நாளில் வரவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன். என் தெய்வம் அதை செய்வார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. அநேகர் ஜெபித்தீர்கள், நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு பிரியமானவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை சத்துரு கொண்டு வர்றான். அருமையானவர்களே, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் பலன் அடையணும். சாப்பிட முடியல, ஒரு கொடுமையான சூழல், ஒரு பயங்கரமான நிலை. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் வேலி அடைத்தார். நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை நமக்கு செய்கிறதற்காகத்தான் இப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களுக்குள் நம்மை கடக்க கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வது நான் வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். உண்மையாயிருப்பவர்கள், பரிசுத்தமாயிருப்பவர்கள், ஜெபிக்கிறவர்களை சத்துரு தாக்குதல் நடத்த பார்ப்பான், ஆனால் ஜெயிக்க முடியாது. 2வது, யார் மேலே? தேவன் மேலே பிரியமாய் நேசிக்கிறவர்கள் மேலே அவன் தாக்குதல் நடத்துவான், ஒன்றும் செய்ய முடியாது, அவன் தான் தோற்று போவான். 3வது, பரிசுத்தமாய் இருப்பவர்கள், உத்தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு. நீங்க உண்மையா இருந்து பாருங்க, பரிசுத்தமா இருந்து பாருங்க, சத்துரு தாக்குதல் நடத்த வருவான், ஆனா அவன் ஜெயிக்கவே முடியாது. கர்த்தர் ஜெயிக்க வைப்பார் நம்மளை. யோபுவை எல்லாம் நினைச்சாங்க, யோபு அவ்வளவுதான், மீண்டு வர முடியாது. யோபு மீண்டு வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் நினைச்சாங்க இவன் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டான்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன் தெரியுமா? இந்த யோசேப்பு ஆண்டவரை நேசித்தான். இத்தனை பொல்லாங்கு கர்த்தருக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் செய்வது எப்படி? அவனுடைய உத்தமம், அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அவனை நிறுத்தியது. அருமையானவர்களே, அவன் தோற்று போகவில்லை, அவனுடைய சகோதரர்கள் தோற்று போனார்கள்.
சத்ருவா இருந்தவர்கள் தோற்று போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களோ என்னை அழிக்கும்படிக்கு, நீங்கள் ஒண்ணுமில்லாம ஆக்கும்படிக்கு என்னை இங்க விற்று போட்டீர்கள். ஆனா கர்த்தர் ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு, உங்களை இந்த பஞ்ச காலத்தில் காப்பாற்றும்படிக்கு என்னை கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னமே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு சொன்ன காரியம் இதுதான். இந்த 3 காரியங்கள் நீங்க நல்லா ஜெபிங்க. சோதனை வரும்போது ஜெபிங்க, உபத்திரம் வரும்போது ஜெபிங்க, கண்ணீர் வரும்போது ஜெபிங்க, வியாதியின் நேரத்தில் ஜெபிங்க, துக்கத்தின் நேரத்தில் ஜெபிங்க, உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் ஜெபிங்க. 2வது, ஆண்டவரை நேசிங்க. மனுஷனை நேசிக்கிறத நிறுத்துங்க முதல்ல. எனக்கு அருமையானவர்களே, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை அவன் என்னைக்கா இருந்தாலும் அவன் புத்தி வெளிப்பட்டும். ஆனா கர்த்தரை நீ நேசி, ஆண்டவர் மேல் அன்பு கூறு. எனக்கு அருமையானது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறு. ஆண்டவர் சொல்றார், with all your heart, with all your mind, with all your soul, you have to love your God. நீ தேவனாகிய கர்த்தர் நீ கர்த்தர் மேல நீ அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை நேசி. ஆண்டவரை நேசிக்கும் போது சத்துரு வருவான், ஆனா அவன் ஜெயிக்க முடியாது, அவன் தோற்று போவான். 3வது, அவனுடைய டார்கெட் பரிசுத்தமாய் இருப்பவர்கள் மேல, உண்மையாய் இருப்பவர்கள் மேல. அயோக்கியத்தனம் பண்றவன் மேல பிசாசு வந்து ஏற மாட்டான். உண்மையாய் இருப்பவர்கள் மேலதான் அவனுடைய டார்கெட். அவங்க தான், அவங்கள தான் அவன் வஞ்சிக்க பார்ப்பான். நீங்க ஆண்டவர் மேல இன்னும் அதிகமாய் உண்மையாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க. யோசேப்பை போல, யோபுவை போல நீங்க உண்மையாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy because I am holy. பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் வல்லமையாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார். இந்த 3 நபர்கள் நீங்களும் நானும் தான். இடைவிடாமல் தானியேலை போல ஜெபியுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உண்மை ஆண்டவரை உண்மையாய் தாவீதை போல நேசியுங்கள். தாவீது ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாயிருந்தான். நீங்க ஆண்டவரை நேசிங்க. பிதா இயேசுவை நேசித்தார், இயேசு பிதாவை நேசித்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். எனக்கு அருமையானவர்களே, 3வது, யோபுவை போல பரிசுத்தமாய், யோசேப்பை போல பரிசுத்தமாய் இருங்கள். நீங்களும் நானும் ஜெயிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தி தேவாதி தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நல்லவன், தேவன் நல்லவன், நல்லவன், நல்லவன். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஆவியானவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எஸ் லார்ட், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீரே எல்லாம்
பேசியிருக்கிறார்.